ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, வியூஸ் போக மாட்டுது. எனக்கு அதிகமாக வியூஸ் போக மாட்டேங்குது. எப்போ 10 15 அப்படி தான் போகுது. எல்லாத்துக்கும் 1K 2K அப்படி போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குற கேள்வி தான். இப்போ வந்து எதனால் வியூஸ் போக மாட்டுது? இப்போ அதான் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து சப்ஸ்கிரைபர் எப்படி 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியாக போடுறது, அதை பார்க்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னா, வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வியூஸ் வந்து எதனால் போக மாட்டேங்குது அப்படின்னா, அப்லோட் பண்ணுறீங்கன்னா, அந்த அப்லோட் பண்ணிட்டு ரொம்ப வியூஸ் போகாமல் இருக்கும். திடீர்னு நம்ம தோணும் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். அது வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னா வியூஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, போகாது. அதை மட்டும் வந்து நீங்கள் வந்து இப்போது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் உங்கள் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா வியூஸ் போகாது. ரெண்டாவது விஷயம், இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்களே போய் அடிக்கடி அதை செக் பண்ணக்கூடாது. வியூஸ் எவ்வளோ பேருக்கு, வியூஸ் எவ்வளோ பேருக்கு. நீங்கள் ஒரே வந்து செக் பண்ண உங்களுக்கு வியூஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு காட்டாது இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு, கம்மியாக தான் காட்டும். அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா 1000 சப்ஸ்கிரைபர் எப்படி உடனே ரீச் பண்ணுறது, 2 days 5 days அப்படி ரீச் ஆகிறது, அது பார்க்கலாம். 5 daysல எப்படி ரீச் ஆகணும்னா, வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா தம்ப்நெயில் தான் முக்கியம். தம்ப்நெயில் வந்து எப்படி ஒருத்தங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணணும். தம்ப்நெயில் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்க, இப்போ ஒரு டாகை பற்றி வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து விளாக் சேனலாக இருக்கட்டும், டெக் சேனலாக இருக்கட்டும், எதை பற்றி வீடியோ போட போகிறீங்களோ அந்த மாதிரி தம்ப்நெயில் செட் பண்ணி சூப்பராக அப்படி ரெடி பண்ணி வச்சிங்க. தம்ப்நெயிலை பார்த்து தான் முக்கால்வாசி பேர் உங்கள் வீடியோ டச் பண்ணி உள்ளே வருவாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. எல்லாத்துக்குமே முக்கியமாக தேவை தம்ப்நெயில் இருந்தால் தான் உங்களுக்கு அதிக வியூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா வீடியோ டெலீட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஷார்ட்ஸ் போடுங்க. அப்புறமா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வர வர ஷார்ட்ஸில் வந்து அதிக சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அதிக சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஷார்ட்ஸில் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் லாங் வீடியோ போட ஆரம்பித்து தம்ப்நெயில் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். வியூஸ் கண்டிப்பாக 100 வியூஸ் போகுதுன்னா, முன்னாடி போட்ட வீடியோ 100 வியூஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் செட் பண்ணி போட்டதுக்கப்புறம் உங்கள் வியூஸை பாருங்கள். உங்கள் சேனல் கண்டிப்பாக க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து லாங் வீடியோவில் மட்டும்தான் வாட்ச் ஹவர்ஸ் வரும். ஷார்ட்ஸ்லாம் வராது. ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் வேணால் கெயின் பண்ணலாம், வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ண முடியாது. வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் வீடியோ தான் போட்டாகணும். லாங் வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைய பார்க்குற மாதிரி, எல்லா ஆடியன்ஸும் லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி அப்படி எடிட் பண்ணுங்கள். தரமாக நல்லா எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.